தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மாணவர் மாணவி விடுதிகள் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் விடுதிகளின் பெயர்கள் சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் செயல்பட்டு வரும் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் உள்ள சமூக நீதி விடுதி என்ற பெயர் பலகை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்து மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இன்றைக்கு மனித கழிவை அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாக சொல்லக்கூடிய கோரிக்கை என்னென்னு சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் மலக்குழியில் இறங்குகின்ற காரியத்தை எந்த தூய்மை பணியாளரும் ஈடுபடுத்தக்கூடாது. அப்படி ஈடுபடுத்தினால் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறோம். அதே போல அந்த தூய்மை பணி செய்வதற்கு மாற்றாக ரோபோட்டிக் இயந்திரத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த தூய்மை பணியை ஈடுபடுத்த முடியுமா என்ற கோரிக்கையும் நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். ஆகவே இனிமேல் மரணக்குழியிலே மரணங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அதே போல அந்த தூய்மை பணிகளுக்கு உண்டான பாதுகாப்பு உதவிகள் செய்வதற்கும், இன்னும் சொல்லப்போனால் நலம் காக்கும் மருத்துவ திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே துவங்க இருக்கிறார்கள். அதன்படி முழு உடல் பரிசோதனை அந்த தூய்மை பணியாளர்களுடைய அனைத்து பேருக்கும், அதே போல அவர்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பணிகளெல்லாம் செய்வோம்.